ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை அளவு கடந்து நேசிக்கிறபடினாலே நம்மை எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை தனிமையாய் இருக்க விடவில்லை என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் தனிமையாய் இருக்கிறதை போல உணர்வுகள் இந்த உலகத்தில் உண்டாகிறது. அந்த தனிமை உணர்வுகள் நமக்கு தனிமையாய் இருக்கிறதை போல எண்ணங்களை உருவாக்குறதற்கு அவைகள் ஒரு வாய்ப்பாய் அமைகிறது. தேவன் நம்மை மேலே வைத்திருக்கிற ஒரு பாசம், சிநேகம் நம்மை எல்லா விதத்திலும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்து கொள்ள தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம கேட்கலாம், அந்த தேவனுடைய தொடுதல், சுகமாக்குதல், உதவி செய்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எவ்விதமாய் வரும்? அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை, அந்த பிரசன்னத்தின் உணர்வை நான் எவ்விதமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம எது செய்தா அந்த தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை நாம் உணர முடியும்? நம்ம எவ்வளவு தைரியசாலிகளாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், ஒரு சில சமயங்களில் நமக்கு மனதுக்கு தோன்றுகிற என்ன தெரியுமா? நான் தனியாய் இருக்கிறேனே, நான் தனியாய் கஷ்டப்படுகிறேனே, நான் எல்லா பிரச்சனைகளை நான் ஒரே ஆளாய் சமாளிக்க வேண்டியது இருக்கிறதே என்று சொல்லி நாம் என்ன தோன்றுகிறது. நல்ல அப்படி அல்ல. தேவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், சவால்களிலும், வழிகளிலும், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தனியா உங்களை கவலைப்பட அவர் விரும்பல. நீங்க தனியா வியாதியின் வழிகளில கடந்து போகவும் அவர் விரும்பல. மரணம் உங்களுக்கு சமீபமாய் வருவதையும் அவர் விரும்பவில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு வருகிற பொழுதும் அவர் உங்களை தனியாய் இருக்க விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, சத்துரு வருகிற பொழுது அவர் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவன் எங்க இருக்கிறாரு? என்கிட்ட இருப்பாரா? என் பக்கத்தில் இருப்பாரா? இல்ல அவர் தூரத்துக்கு இருக்கிறாரா? தூரத்துக்கான தேவனா? இல்ல அவர் கிட்ட வருவாரா? நான் கூப்பிட்டா வருவாரா என்று சொல்லி எல்லாம் நம்முடைய மனதுக்கு தோன்றலாம். ஆனால் பிரச்சனைகள் வருகிற பொழுது மனது என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஏசப்பா எங்க இருக்கிறாரோ, நான் கூப்பிட்டா வருவாரா? என் ஜெபத்தை கேட்பாரா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 படிக்கிறோம், நொறுங்குண்டு இறுதி உள்ளுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். When you go through a lot of pains, when nobody understands your situation, know that God is very closer to you. யோசேப்பை நினைத்து பாருங்கள், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தானியேலை நினைத்து பாருங்கள், அவனுடைய எல்லா பிரயாசங்களிலும், சோதனைகளிலும், வழிகளிலும் கர்த்தரே அவனோடு கூட இருந்தார். தாவீது சொல்லுகிறான், அவர் என் கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை என்னை தேற்றுகிறது என்று அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தனியா இருக்கிறதை போல அல்ல. உங்களுக்கு என்ன அப்படி வரலாம், நீங்கள் உணரலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் உன்னை கடைசி வரைக்கும், கரை சேர்க்கிற வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை தனியா விட்டுட மாட்டாரு. அவர் உன் கூடவே இருக்கிறாரு. நீங்க எப்படி அவரை பார்க்கலாம் தெரியுமா? துதிக்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அவர் அங்க இருக்கிறார். எங்க தெரியுமா அவர் இருக்கிறார்? எங்கெல்லாம் நீங்க அவருடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னு சொன்னா அவர் அங்க இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க துதிக்கிற பொழுது, நீங்க அவரை ஆராதிக்கிற பொழுது, நீங்க ஸ்தோத்திரம், ஏசப்பா மக ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் வந்துடுவார். அந்த பிரசன்னத்தில் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளிடத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க நீங்க சொல்லுவீங்களா? அங்க அவர் வந்து விடுகிறார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியதெல்லாம், ஏசப்பா எனக்கு உதவி கரத்தை நீட்டும்,
என் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமாயிரும், எனக்கு கேடகமாயிரும். வியாதி வருகிறதையா, எனக்கு சுகமாயிரும். நான் தனிமையா இருக்கிறதை போல உணர்கிறேன். ஏசப்பா என் கூடவே இரும் என்று சொல்லுகிற பொழுது கண்டிப்பாய் அப்படியே கரம் உங்களை மறைத்து கொள்ளுகிறதை நீங்கள் காண்பீர்கள். உபாகமத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அருமையான வார்த்தைகள் உண்டு. நான் அது உங்களுக்கு படிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை when you start worshiping and praising him, ஐயோ அப்பா, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல. ஐயோ, நீங்க அவரை பிரைஸ் பண்ணீங்கன்னா, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸா அவர் வந்து விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். நீங்கள் தனிமை அல்ல. நீங்கள் எந்த காரியத்தை சந்திக்க நேரிட்டாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. பரலோக சேனை உங்களோடு இருக்கிறது. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். You are not alone. You are never alone, because the great most high God, the living God, Jesus is with you. ஆமென். ஏசப்பா உங்களை இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் கூப்பிடுகிற பொழுது இறங்கி வருகிறவரே, அந்த தேவ மகிமை, ஷெக்கினா மகிமை, பரலோக மகிமை பிரசன்னத்திலே உலாவி அசைவாடி தான் தேவன் என்பதை விளங்க பண்ணுகிறவரே, என்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் கடந்து போகிற எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நீர் இவர்களோடு நிற்கிறீர். அதற்காய் நன்றி. நீர் பலத்த துருகமாய் நிற்கிறீர் ஐயா. வியாதி வருகிற பொழுது சுகமாய் நிற்கிறீர். பலவீனம் வருகிற பொழுது நீர் பலமாய் நிற்கிறீர். தேவைகள் வருகிற பொழுது நீர் ஐஸ்வர்ய சம்பனராய் நிற்கிறீர். அதற்காய் நன்றி ஐயா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனம் உடைந்து போகிற பொழுது நீர் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவராய் இவர்களோடு நிற்கிறதுக்காய் நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நிச்சயமாய் இவர்களோடு பேசுகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறப்பா. இந்த வார்த்தைகளினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.